ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் 360. மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆகிடுவாங்கன்னு சொல்லி நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் நானும் ஒருத்தன் தான். பட் இப்போ கிட்டத்தட்ட 8 மேட்ச் ஆடிட்டாங்க. அதில் 3 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ குவாலிஃபை ஆகிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னா, ஹர்திக் பாண்டியாவை தான் எல்லாரும் நோக்கி கை காட்டுறாங்க. அந்த ட்ரேடு தான் வந்து இதுக்கு முக்கியமான காரணங்கிறாங்க. எஸ், அந்த ட்ரேடு காரணமாக இருந்தாலும் டெக்னிக்கல் டேர்ம்ஸில் வந்து இந்த ட்ரேடு அவங்களை எந்த அளவில் பாதிச்சிருக்கு, என்னென்ன தவறான விஷயங்கள் அவங்க செய்கிறாங்கங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹர்திக் பாண்டியா தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் 5 மேட்ச்சில் கிட்டத்தட்ட 4 மேட்ச் தோக்கிறதுக்கு வந்து முக்கிய காரணமாக இருந்திருக்காரு. அவரோட பேட்டிங் பவுலிங் இதெல்லாம் விடுங்க, பேட்டிங் பவுலிங்குங்கிறது வந்து ஒரு இண்டிவிஜுவலோட ஃபார்மை பொறுத்து இருக்குது. ஸோ அந்த ஃபார்ம் வச்சு மட்டும் வந்து ஒருத்தரை வந்து குறை சொல்கிறதுங்கிறது வந்து ஒரு கிரிக்கெட்டுங்கிற டீம் கேமுக்கு வந்து ஏற்புடையதல்ல. பட் கேப்டன்ஷிப் அப்படின்னு வரப்போகும்போது அவரோட கேப்டன்ஷிப் வந்து மும்பை இந்தியன்ஸை வந்து பல வகையில் ஹர்ட் பண்ணுது. அவரோட பேட்டிங் பவுலிங்கெல்லாம் விட்டுருங்க, அவரோட பேட்டிங் பவுலிங்கை தாண்டி அவரோட மெயின் கேப்டன்ஷிப் டிசிஷன்ஸ் தான் வந்து மும்பை இந்தியன்ஸை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுது. அது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச்சில் டாஸில் அவர் எடுத்த டிசிஷனை பற்றி பார்ப்போம். அவர் டாஸ் ஜெயிச்ச உடனே வந்து சேசிங் எடுக்காமல் வந்து பேட்டிங் எடுத்தார். இதுவே நிறைய பேருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆப்போசிஷன் கேப்டன் வந்து சஞ்சு சாம்சன் கிட்ட கேட்ட போகும்போது அவர் நான் டாஸ் ஜெயிச்சிருந்தா வந்து கண்டிப்பாக வந்து பவுலிங் தான் எடுத்திருப்பேன், சேஸ் தான் பண்ணியிருப்பேன், ஸோ எனக்கு வந்து இந்த டாஸ் வந்து பெரிய லாஸ் கிடையாது அப்படின்னு சொன்னார். ஸோ ஆப்போசிஷன் கேப்டன் வந்து தெளிவாக நான் சேஸ் பண்ணுவேன்னு சொல்லும்போது இவர் எந்த அடிப்படையில் வந்து பேட்டிங் எடுத்தார் அப்படிங்கிறது தெரில. காரணம் வந்து ஜெய்ப்பூர் பிச்சில் வந்து டியூ இல்லைங்கிற விஷயம் இவர் சொன்னாலும் வந்து பிச்சு எப்போதுமே செகண்ட் ஹாஃபில் வந்து பெட்டராக இருந்திருக்கு. ஆர்சிபி கேம்லலாம் கூட பார்த்தோன்னா வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து பேட்டிங்க்கு அது வந்து ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் சோஃபார் வந்து மும்பை வெறும் 3 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதில் அவங்க கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சது வந்து ஒரே ஒரு மேட்ச் தான். அது வந்து ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக அவங்க வந்து சேஸ் பண்ண மேட்ச் தான். ஸோ கம்பேரிட்டிவ்லி வந்து டிஃபெண்ட் பண்ணுறதை விட அவங்க வந்து சேசிங்கில் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நீங்கள் பஞ்சாப் மேட்சை கூட எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முதல்லையே 4 விக்கெட் எடுத்தும் வந்து கடைசி வரைக்கும் வந்து ஒரு மரண பயத்தோடு தான் வந்து அதை டிஃபெண்ட் பண்ணுவாங்க வந்து மும்பை. ஸோ பவுலிங் கொஞ்சம் வீக்காக இருக்குது, சேசிங் ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க அப்படிங்க போகும்போது வந்து அவர் கண்டிப்பாக வந்து சேசிங் தான் எடுத்துருக்கணும். இதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. மும்பையோடைய பேட்டிங் டெப்த்தை பார்த்து ஒரு சில டீமுக்கு வந்து கொஞ்சம் சில பயங்கள் இருக்க தான் செய்யுது. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண போகும்போது இந்த டீமுக்கு என்ன மாதிரியான ஸ்கோர் செட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் அண்ட் ப்ரெஷர் வந்து ஆப்போசிஷன்ஸுக்கு இருக்கும். பட் அதுவே வந்து ஆப்போசிஷன்ஸ் சேஸ் பண்ணாங்கன்னா மும்பையோட பவுலிங் மேலே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பயம் கிடையாது. ஸோ ஆப்போசிஷனுக்கு வந்து எது வந்து சாதகமோ அதையே ஒரு டாஸில் பண்ணி கொடுத்தது வந்து ஒரு மிகப்பெரிய செட்பேக்காக மும்பை இந்தியன்ஸுக்கு அமைஞ்சுது. அடுத்து வந்து டீம் பேலன்ஸ். இந்த டீம் பேலன்ஸை வந்து முடிவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து கேப்டன் அண்ட் கோச்சஸ் தான் வந்து இதை பண்ணுவாங்க. ஸோ பண்டியாவும் மார்க் பவுச்சரும் வந்து எந்த மாதிரியான பிளேயிங் 11 எடுத்தால் வந்து மும்பைக்கு வந்து அது அந்த டீம் ஸ்ட்ராங்கராக இருக்குங்கிறது வந்து தெரியாமையே முழிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. கிட்டத்தட்ட இந்த 8 மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கரெக்டான பிளேயிங் 11 வந்து அவங்க விளையாண்ட மாதிரியே தெரில. மேபி ஆல்மோஸ்ட் இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச்சில் வந்து அவங்களோட கரெக்டான ஒரு பிளேயிங் 11 பிடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சில டிசிஷன்ஸ்னால வந்து அவங்க தோத்துட்டாங்க. வதேரா வந்து லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா மும்பைக்கு ரொம்ப நல்லாவே விளையாண்டார். பட் ஏன் அவருக்கு ஆரம்பத்தில் சான்ஸ் கொடுக்கலங்கிறது தெரில. சேம் வித் துஷாராவை வந்து ஒரு பெரிய பவுலர் லைக் மல்லிங்கான்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் மும்பை பவுலிங் வீக்காக இருந்த போகும்போது வந்து அவருக்கு 1 or 2 சான்சஸ் வந்து கொஞ்சம் முன்னாடியே கொடுத்து பார்த்துருந்துருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கோபால் நல்லா போட்டுட்டு தான் இருந்தார். பட் டுடேஸ் எகெயின் சடனாக வந்து சாவ்லா விளையாடுறாரு. சாவ்லா இன்றைக்கி நல்லா போட்டிருந்தாலுமே வந்து ஏன் சடனாக வந்து ஒரு முடிவுகள் தொடர்ந்து மாற்ற இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து தெரியல. அவங்க இன்னமும் வந்து ஒரு கரெக்டான பிளேயிங் 11 வந்து இந்த மேட்ச் தோற்றதுனால பிடிச்சிட்டோமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு அடுத்த மேட்ச் போனாங்கன்னா எகெயின் வந்து அவங்களுக்கு ஒரு சிக்கல்னா ஒரு 3 மேட்ச் தொடர்ந்து வந்து இதே பிளேயிங் 11ஓட விளையாடணும் அப்படிங்கிறது தான் வந்து நான் அவங்கள்ட்ட எதிர்பார்க்குற ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து அசைனிங் ரோல்ஸ் டு யுவர் டீம்மேட்ஸ். ஒரு ஸ்பெசிஃபிக் ரோல் வந்து ஈச் பிளேயருக்கு வந்து அசைன் பண்ணணும். T20 வந்து இது ஒரு முக்கியமான ஃபேக்டராக நான் பார்க்குறேன். மும்பை இந்தியன்ஸ் வந்து 5 கப்பு ஜெயிச்சிருக்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேயருக்கும் அவங்க ஒரு ரோல் கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து பொலார்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்குனே வச்சுருப்பாங்க. அவரை எப்போதுமே ஒரு சில ஓவர்ஸ் மட்டும்தான் வந்து ஒரு 12 ஓவர்ஸ் 13 ஓவர்ஸ் கழிச்சு தான் வந்து பொலாடை வந்து இறக்குவாங்க. ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டேஷராக யூஸ் பண்ணியிருக்காங்க. குர்னால் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஞ்ச் ஹிட்டராக பல மேட்ச்சில் இறக்கி விட்டுருக்காங்க. பும்ரா வந்து யாக்கர் ஸ்பெஷலிஸ்ட்டு, சேம் வித் மல்லிங்கா. பட் மிச் மெக்லகன் மாதிரியான பவுலர்லாம் வந்து அந்த பவர் பிளேயில் போடணும் அப்படிங்கிறதுக்காகவே எடுத்தாங்க. சேம் வித் ட்ரெண்ட் போல்ட். 2 சீசன் விளையாட போகும்போது வந்து அவர்கிட்ட வந்து அந்த
பவர் பிளேயில் வந்து ஒரு 2 விக்கெட் வேணுங்கிறது தான் வந்து அவருக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு ரோலாகவே இருந்தது. ஸ்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த எப்போதும் அந்த இன்னிங்ஸில் வந்து அந்த மொமெண்டமை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக வந்து அவர் ஸ்கைக்கு ஒரு ரோல் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேயருக்கும் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ரோல் எப்போதுமே வந்து அசைன் பண்ணுவாங்க. பட் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா எந்த பிளேயருக்குமே ஒரு ஸ்பெசிஃபிக் ரோல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரோஹித் சர்மாவும் இஷான் கிஷனும் பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒரு ரோல் கொடுக்குறாங்க. ஸ்கைக்கு அதே அந்த மொமெண்டம் மெயின்டைன் பண்ணுற ரோல் தான். பட் அதை தாண்டி மீதி எல்லா பிளேயர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா என்ன ரோல் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. திலக் வர்மாவை வந்து அவங்க ஃபினிஷராக யூஸ் பண்ணுறாங்களா இல்லை வந்து ஒரு ஆங்கராக யூஸ் பண்ணுறாங்களாங்கிறது வந்து சில கேமில் வந்து குழப்பமாக இருந்தது. பட் இப்போ கிட்டத்தட்ட அவரை வந்து ஒரு ஃபினிஷர் மாதிரி தான் வச்சுக்கிறாங்க. டேவிடோட ரோல் வந்து ரொம்ப ஒரு பெரிய கன்ஃபியூசிங்காக இருக்குது. எஸ் அஃப்கோர்ஸ் அவர் ஃபினிஷர் தான், பட் ஒரு சில மேட்ச் முன்னாடி வராரு, ஒரு சில மேட்ச் பின்னாடி வராரு. ஸோ இது எந்த மாதிரியான விஷயங்கள் தெரில. நெக்ஸ்ட் வந்து நான் மெயினாக இதை சொல்கிறதுக்கு காரணம் ஆகாஷ் மத்வால். அவர் வந்து லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் யாக்கர் ஸ்பெஷலிஸ்ட்டாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சீசன் பார்த்தீங்கன்னா திடீர்னு பவர் பிளேயில் வந்து போடுறாரு, மிடில் ஓவரில் வந்து போடுறாரு. அவர் எனக்கு தெரிஞ்சு வந்து கடைசி மேட்ச்சில் மட்டும்தான் ஒரு 2 யாக்கர் போட்டாரே தவிர வேற எந்த மேட்ச்லையும் யாக்கர் போட்டு நான் பார்க்கவே கிடையாது. சேம் வித் வந்து முகமது நபி பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 3 மேட்ச் விளையாடி இருக்காரு. லாஸ்ட் கேம் ஓவரே போடல அவரு. அதுக்கு முந்தின மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் 1 ஓவர் போட்டார், ஒரு மேட்ச்சில் 2 ஓவர் போட்டார். அவருக்கு பேட்டிங்கும் வந்து பெருசாக இவங்க கொடுத்ததே கிடையாது. இந்த மேட்ச் மட்டும்தான் கொஞ்சம் முன்னாடி வந்து பேட்டிங் ஆடினார். ஸோ அவரோட ரோல் என்னங்கிறதும் வந்து ஒரு கேள்விக்குறி தான். இன்ஃபேக்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து யாரோ ஒரு ஃபேன் இதே மாதிரி வந்து அவரோட ரோல் என்னன்னு ரொம்ப குழப்பமாக இருக்குங்கிற போஸ்ட்டை கூட வந்து அவர் ஸ்டோரியில் ஷேர் பண்ணி பின்னாடி வந்து டெலீட் பண்ணிட்டார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேயருக்கு தன்னோட ரோல் என்னங்கிறதே தெரில. இப்போ சேம் வித் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கே வந்து அவரோட ரோல் என்னங்கிறது வந்து தெரியலையோ அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு ஒரு குழப்பமான விஷயம். சேம் வித் வந்து கோட்ஸி ஒரு மேட்ச் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்லலாம் 10 ஓவர் தாண்டி தான் அவருக்கு ஓவரே கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு சில மேட்சஸில் வந்து பவர் பிளேயில் அவரை போட விட்டார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் வந்து ஓவரில் அவர் வந்து ஒரு 9 ரன்ஸோ 11 ரன்ஸோ கொடுத்துருந்தாரு. பட் அந்த 11 ரன்ஸை பார்த்தார ஒழிய வந்து ஜெய்ஸ்வாலுக்கு வந்து அவர் வந்து நல்லா போட்டார். இன்ஃபேக்ட் வந்து ஜெய்ஸ்வால் வந்து அவருக்கு கம்ஃபர்டபுளாகவே விளையாடலை. ஸோ ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஒரு பவுலருக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு அப்படின்னா வந்து அவரை கண்டினியூ பண்ணாமல் கிட்டத்தட்ட மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து திருப்பி கோட்ஸியை கொண்டு வராரு. எல்லா டைம்லேயுமே வந்து வெறும் ஒரு பவுலர் பும்ராவை மட்டுமே மேட்சை மாற்றவே முடியாது. நீங்கள் ஒரு 3 பவுலர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து பும்ரா, கோட்ஸி, துஷாரா இந்த 3 பேருமே ஒரு மெயின் பவுலராக தான் நான் பார்ப்பேன். அப்படி இருக்க போகும்போது வந்து அவங்கள வந்து ஒரு டஃப் ஓவர்ஸில் வந்து கொண்டு வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இந்த விக்கெட் எடுக்கணும் இல்லை ரன்ஸ் கண்டெயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்கலாம். பட் எதனாலேயோ வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ரோல்ஸ் வந்து எந்த பிளேயருக்கும் அசைன் பண்ணாததும் வந்து மும்பையோட தோல்விகளுக்கு வந்து ஒரு காரணமாக நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன். இந்த பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷனுங்கிறது வந்து எல்லா டீமுமே பண்ணுற ஒரு விஷயம் தான். பிளான் வந்து அஃப்கோர்ஸ் எல்லா டீமுமே பண்ணுறாங்க. அந்த எக்ஸிக்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீமுக்குமே வந்து கரெக்டாக அமைஞ்சா வந்து கிரிக்கெட்டில் எந்த டீமுக்குமே தோல்வியே கிடைக்காது. அப்போ எல்லாருமே வின்னர் ஆக முடியுமானா ஸ்போர்ட்ஸில் வந்து அது கண்டிப்பாக கிடையாது. ஸோ எக்ஸிக்யூஷனுங்கிறது வந்து டிஃப்ரெண்ட்டு, பிளானிங்குங்கிறது டிஃப்ரென்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீமுமே மேட்சுக்கு முன்னாடி ஒரு பிளானோட தான் வருவாங்க. பட் அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகலைன்னா பிளான் பி, பிளான் சின்னு சொல்லி மாறணும். அந்த மாதிரி எந்த விஷயங்களுமே வந்து மும்பை பண்ணுற மாதிரி தெரில. உதாரணத்துக்கு வந்து சென்னை மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வந்து சிவம் டுவேக்கு வந்து ஸ்பின்னரே போடக்கூடாதுங்கிற ஒரு பிளானோட வந்தாங்க. பட் அது ஒர்க் அவுட் ஆச்சான்னு பார்த்தீங்கன்னா பேஸ் பவுலர்ஸ் போட்டாலும் வந்து அவர் ரன் அடிச்சுக்கிட்டே தான் இருந்தார். அப்போ பிளான் பி ஓகே, ஒரு ஓவர் ஸ்பின்னர் போட்டு பார்த்தா என்ன ரன்னு போனால் போகுது அப்படிங்கிற ஒரு போல்டான மூவ் அவங்க எடுக்கிறது கிடையாது. சில சமயம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரன்ஸ் வந்து மேபி வந்து கொஞ்சம் ரன் ரேட் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க போகும்போது வந்து யாராவது ஒருத்தர் ஒரு பிஞ்ச் ஹிட்டராவோ இல்லை அவங்க விக்கெட் சும்மா போனால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இறக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அந்த மாதிரியான விஷயங்களையும் அவங்க செய்கிறதில்ல. உதாரணத்துக்கு மும்பை இதுக்கு முன்னாடி இதை நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்காங்க. ரிக்கி பாண்டிங் வந்து கோச்சாக இருந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து குர்னால் பாண்டியாவை வந்து ஸ்பின்னர்ஸை வந்து நீ எவ்வளோ ரன்ஸ் வேணாலும் அடிவோம், விக்கெட் போனால் பரவாயில்லைங்கிற மாதிரி இறக்கி விட்டுருந்தாங்க. மிச் மெக்லகன் ஒரு பவுலர், அவரை கூட வந்து திடீர்னு ஒரு 2 ஓவருக்கு நீ 20-25 ரன் எடுத்துடுவான்னு சொல்லி பாண்டிங் ஒரு மேட்ச் காமிச்சு ஒரு தோக்க வேண்டிய ஒரு மேட்சை வந்து மும்பைக்கு அவர் ஜெயிச்சு கொடுத்துட்டு போவார். ஸோ இந்த மாதிரி வந்து சில போல்டான முடிவுகள் எடுக்கணும். ஒரு பிளான் ஒர்க் அவுட் ஆகலைன்னா பிளான் பி, பிளான் சியை வந்து அவங்க யோசிக்கணும். ஹர்திக் பாண்டியா அந்த மாதிரி எந்த பிளானையும் யோசிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் வந்து மெயின்டைனிங் மொமெண்டம். T20 மேட்சஸில் வந்து இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு குரூஷியலான ஒரு ஃபேக்டர். மொமெண்டம் அப்படின்னா என்னன்னா வந்து சீசனில் வந்து ஆரம்பத்தில் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தால் அந்த மொமெண்டம் அப்படியே மெயின்டைன் பண்ணிடணும். ஒரு 2 மேட்ச் தோத்தா கூட வந்து அவங்களுடைய மொமெண்டமை எகெயின் பிடிக்கிறது வந்து
கொஞ்சம் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்தான். அதே மாதிரி வந்து மேட்ச்லேயும் ஒரு பர்டிகுலர் மேட்ச்லேயுமே வந்து மொமெண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா வந்து குஜராத் டைட்டன்ஸோட வந்து மும்பைக்கு வந்து 2 இடத்துல வந்து மொமெண்டம் வந்து லூஸ் பண்ணி தான் வந்து அந்த கேமை லூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து இவரே ஃபஸ்ட் ஓவர் போட்டார். கிட்டத்தட்ட 10 ஓவர் கழிச்சு தான் வந்து கோட்ஸியை கொண்டு வந்தார். அதில் வந்து ஒரு 2 விக்கெட் எடுத்து மும்பை இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் மொமெண்டம் கெயின் பண்ணுவாங்க. அப்போ அந்த மொமெண்டம் மெயின்டைன் பண்ண முடியாமல் இவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா நமன்தீர் அப்படிங்கிற ஒரு டெபூட்டண்ட்டை வந்து ஒரு ஓவர் போட விட்டு 13 ரன்னு கொடுப்பாரு. அதுலேருந்து எகெயின் மொமெண்டம் அவங்கள்ட்ட சேஞ்ச் ஆகிடும். சேம் வந்து அவங்க பேட்டிங் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா மும்பை பேட்டிங் பண்ண போகும்போது கிட்டத்தட்ட திலக் வர்மா விளையாண்டுட்டு இருந்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஜெயிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அகமதாபாத்தில் வந்து இவர் ஒரு 2 சீசன் விளையாண்டுட்டாரு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். அப்போ பண்டியா என்ன பண்ணியிருக்கணும்னா அவர் தான் வந்து மேட்சை முடிச்சு கொடுத்துருக்கணும். பட் அவர் வந்து ரஷீத் கானுக்கு வந்து டிம் டேவிட் வீக்குன்னு தெரிஞ்சுமே டிம் டேவிடை வந்து முன்னாடி இறக்கி விட்டா அந்த ஒரு ஓவர் ஃபுல்லாக டிம் டேவிட் வந்து வேஸ்ட் பண்ணி மொமெண்டம் அப்படியே ஜிடி கிட்ட கொடுத்து வந்து அந்த மேட்ச் வந்து தோல்விக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைஞ்சுது. ஓகே, இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் மேட்ச்லேயும் வந்து இதே மாதிரி தான் பவுலர்ஸை வந்து சரியாக ரொட்டேட் பண்ணாமல் வந்து பேட்டிங்கில் வந்து அவங்க மும்பை பவுல் பண்ண போகும்போது வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து மொத்த மொமெண்டையுமே கொடுத்துட்டாங்க. ஓகே, பவுலிங்கில் போயிடுச்சு. பேட்டிங்கில் வர போகும்போது பார்த்தீங்கன்னா 10 ஓவரில் வந்து மும்பை வந்து 140 அடிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் 10 ஓவர்ஸில் வந்து 137 வேணும். நல்ல ஒரு மொமெண்டமோட போயிட்டு இருந்த போகும்போது எகைன் ஹர்திக் பாண்டியா வந்து பேட்டிங் முன்னாடி இந்த தடவை வந்து அவங்களோட மொமெண்டமை 4 ஓவருக்கு எடுத்து விட்டு போனார். அந்த இடத்துல ரொமாரியோ ஷெப்பர்ட் மாதிரி ஒரு டேஷரை இறக்கி விட்டு விக்கெட் போனாலும் பரவாயில்ல, இந்த மேட்ச் நம்ம தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வந்து அவர் ஒரு 3 ஓவரில் 40 ரன்னோ இல்லை 45 ரன்னோ எடுத்துக்கூடுன்னு சொல்லியிருந்தா அந்த மேட்சை மும்பை ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு. கிட்டத்தட்ட சிஎஸ்கே கேம்லேயும் மொமெண்டம் அப்படி தான் வந்து கில் பண்ணாங்க. என்னன்னா வந்து சேசிங்கில் வந்து நல்லா போயிட்டு இருந்தாங்க வந்து மும்பை இந்தியன்ஸ். ஒரு 3 ஓவர் வந்து பவுண்டரியே அடிக்க முடியாத அளவுக்கு வந்து மொமெண்டமை வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மொமெண்டமை வந்து எந்த கேம்லேயுமே வந்து தக்க வச்சுக்கிறது இல்லை. அதுக்கான முக்கிய காரணம் வந்து ஹர்திக் பாண்டியாவோட பிளானிங் அப்படின்னே சொல்லலாம். எல்லா மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேமை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனோடையே தான் வந்து அவரோட கேப்டன்ஷிப் இருக்குது. அது மும்பை பவுல் பண்ண போகும்போதும் சரி பேட்டிங் பண்ண போகும்போதும் சரி. இதனாலேயே வந்து கொஞ்சம் மொமெண்டம் எடுக்க போகும்போது அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்க தெரியாமல் வந்து அதை லூஸ் பண்ணிடுறாங்க. T20 இஸ் a கேம் ஆஃப் மார்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஒரு 2 ஓவர் வந்து ஆப்போசிஷனுக்கு நல்லா போனால் கூட வந்து கேம் அப்படியே சேஞ்ச் ஆகிடும். சேமே நமக்கு ஒரு 2 ஓவர் நல்லா கிடைச்சாலும் வந்து கேம் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த கேம் ஆஃப் மார்ஜின்ஸ் அப்படிங்கிறத வந்து சரியாக புரிஞ்சுக்காமல் வந்து இவர் கோட்டை விட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதெல்லாம் முன்னாடி பல சீசன்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து மும்பை வந்து கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது இந்த சீசனில் வந்து சுத்தமாக கிடையாது. நெக்ஸ்ட் வந்து டிசிஷன் மேக்கிங். இந்த டிசிஷன் மேக்கிங் தான் வந்து மும்பை இந்தியன்ஸை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுது வந்து இந்த சீசனில். டாஸில் அவர் எடுக்கிற டிசிஷன்ஸாக இருக்கட்டும், ஆன்ஃபீல்டு டிசிஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மும்பைக்கு வந்து பாதகமாக தான் இருக்க ஒழிய வந்து எதுவுமே பெருசாக சாதகமாக இருக்கிறதே கிடையாது. ஒரு கேப்டனோட ஆன்ஃபீல்டு டிசிஷன்ஸ் தான் வந்து ஒரு டீமை வந்து தோல்வியிலிருந்து வெற்றிக்கும் வெற்றியிலிருந்து தோல்விக்கும் கொண்டு போகிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக பல மேட்சஸில் அமையுது. ஸோ அந்த வகையில் வந்து ஹர்திக் பாண்டியாவோட டிசிஷன் மேக்கிங் வந்து இந்த சீசனில் வந்து ரொம்ப புவராக இருக்குது. நான் அந்த மொமெண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேயே சொன்ன மாதிரி வந்து குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச்சில் வந்து ஃபஸ்ட்டு 10 ஓவர் வந்து கோட்ஸியை பவுல் பண்ணாதது, அதுக்கப்புறம் தேவையில்லாத நேரங்களில் வந்து இவரே பவுல் பண்ணதுங்கிற மாதிரி நிறைய தவறுகளை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தார். சிஎஸ்கே மேட்ச்லேயும் அப்படி தான். கடைசி ஓவர் வந்து தோனி தான் பேட்டிங் வருவாருங்கிறது வந்து அந்த ஸ்டேடியமில் இருந்த எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கு. ஸோ அவர் வந்து இந்த ஸ்லாட் பால்ஸ் தான் வந்து நல்லா விளையாடுவார். ஸோ பர்ஃபெக்டான யாக்கரில் பவுன்சர் போடக்கூடிய ஒரு பவுலர் வந்து தேவைப்படுறாங்க. நிச்சயம் வந்து ஒரு வேளை மத்வாலே போட்டிருந்தாலும் அவர் 2 6 அடிச்சுட்டு போகிறாருன்னு இருந்தால் கூட ஒரு 7 ரன்னு குறைஞ்சிருக்கும். பட் மத்வாலுக்கு கொடுக்காம கடைசி ஓவர் இவரே வந்து போட்டு அதை ஒரு புவர் டிசிஷன் வந்து இவரே நிரூபிச்சுட்டு போனார். எகைன் அந்த கேம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடுவில் ஒரு 2-3 ஓவர் வந்து சரியாக விளையாடாமல் ஒரு பவுண்டரியே அடிக்காமல் வந்து மும்பை இந்தியன்ஸோட மொமெண்டமை கில் பண்ணார். இன்றைக்கி ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச்லேயே பாருங்கள், ஃபீல்டிங் என்ன தான் மோசமாக இருந்தாலும் வந்து கொஞ்சம் வந்து ஒரு பெட்டரான பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம், ஒரு பெட்டர் டிசிஷன் மேக்கிங் இருந்திருக்கலாம். இவர் போட்ட அந்த 13th ஓவரை வந்து கோட்ஸிக்கோ இல்லை வந்து பும்ராவுக்கோ கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் வந்து குரூஷியலான ஓவர்ஸ்லாம் இவர் ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்கு வந்து இவரே வந்து பவுல் பண்ணுறாரு. ஜிடி மேட்ச்சில் வந்து டேவிட் வர வேண்டிய இடத்துல வந்து இவர் இறங்குறாரு. இப்போ இவர் சுத்தமாக ஃபார்மில் இல்லைங்க போகும்போது வந்து ஓகே, நான் கடைசியில் வந்து ஒரு 3 பால் சும்மா சுற்றி
ரன் அடித்தா அடிக்கிறேன், அது என் கான்ஃபிடென்ஸை வர வச்சிடும், நான் வந்து குரூஷியலான டைமில் இறங்கலை, அதை வேற ஒருத்தர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறோன்னு சொல்லியும் வந்து அந்த டிசிஷன் மேக்கிங் எடுக்க மாட்டேங்கிறாரு. இந்த டிசிஷன் மேக்கிங்கில் வந்து ஒரு கேம் அவேர்னஸும் வேணும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச்சில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 விக்கெட் சீக்கிரம் விட்டதுக்கப்புறம் இவர் நல்லா பேட் பண்ணிக்கிட்டு இருந்தார். சகலுக்கு எகெயின்ஸ்டாக வந்து இவருக்கு ஒரு நல்ல ரெக்கார்டு இல்லைன்னு தெரிஞ்சும் டீமை வந்து ஒரு நல்ல பொசிஷனில் வந்து ஒரு 15 ஓவர்ஸ் 16 ஓவர்ஸ் வரைக்கும் நான் விளையாடுறேன், அதுக்கப்புறம் வந்து வர ரன்ஸ் போனஸ் அப்படின்னு நினச்சி விளையாடாமல் வந்து ஒரு குரூஷியலான டைமில் வந்து கேம் அவேர்னஸே இல்லாமல் வந்து 6 அடிக்கிறேன்னு சொல்லி விக்கெட்டை விட்டு போனது. ஸோ இவருக்கு என்ன மாதிரியான டிசிஷன்ஸ் வந்து ஆன் ஃபீல்டில் எடுக்கணுங்கிறதே வந்து ரொம்ப ஒரு குழப்பமாக இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து மும்பை இந்தியன் ஃபேன்ஸே வந்து இவரை விட ஒரு பெட்டர் டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு தான் வந்து இவரோட எல்லா முடிவுகளுமே வந்து சோஃபார் இந்த சீசனில் இருக்குது. பவுலிங் ரொட்டேஷன் அப்படிங்கிறது வந்து T20யில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இவரோட பவுலிங் ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே இந்த சீசனில் வந்து இன்ஃபேக்ட் வந்து கடைசி பொசிஷனில் இருக்கிற ஆர்சிபியை விடவும் இவரோட ஃபேஃப் டுப்ளஸியை விடவும் வந்து இவரோட பவுலிங் ரொட்டேஷன் வந்து ரொம்ப புவராக தான் இருக்குது. ஸோ இவரோட இந்த டிசிஷன் மேக்கிங், கேப்டன்ஷிப் இதுதான் வந்து ஒரு பிளானிங்கே இல்லாதது, ஒரு பிளான் பி வச்சுக்காதது, எந்த பிளேயருக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ரோல் ஒதுக்காதது, இந்த மாதிரி நிறையா தவறுகள் பண்ணுறதுனால தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து தொடர் தோல்வியை வந்து சந்திக்கிறாங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து பண்டியா மட்டும் கிடையாது, கோச்சாக இருக்கிற மார்க் பவுச்சரன் தான். இவங்க 2 பேருமே வந்து சுத்தமாக வந்து எந்த ஒரு கேம் பிளான் அண்ட் கேம் அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறாங்க. இவங்களோட டிசிஷன் மேக்கிங்கும் வந்து ரொம்ப புவராக இருக்குது. ஓகே, நடந்துடுச்சு. இதுக்கு மேலே மும்பைக்கு வந்து இந்த சீசனில் வந்து பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வந்து இருக்குன்னு தான் சொல்லுவேன். என்னடா இவ்வளோ மேட்ச் தோற்றும் இருக்குன்னு சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, எப்போதுமே வந்து ஒரு ஐபிஎல்லில் வந்து ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் சீசனில் வந்து டாப் 4 பாயிண்ட்ஸ் டேபிளில் இருக்கிற டீமில் வந்து 2 டீம் வந்து கண்டிப்பாக குவாலிஃபை ஆகிடுவாங்க. மீதி இருக்கிற 2 டீமில் வந்து ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு கடுமையான போட்டி இருக்கும். அதுலேயும் வந்து இந்த பாட்டம் 4 or 5ல் இருக்கிற சில டீம்ஸ் பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு கம்பேக் கொடுத்து வந்து அந்த ஸ்பாட்டை வந்து ரீச் பண்ணுறது வந்து பல சீசனில் நம்ம பார்த்துருக்கோம். 2010ல் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து ரொம்ப மொக்கையாக தான் வந்து சிஎஸ்கே விளையாண்டுட்டு இருந்தாங்க. பட் செகண்ட் ஹாஃபில் ஒரு டர்னர் ரவுண்ட் வந்து கப்பும் அந்த சீசன் ஜெயிப்பாங்க. 2014ல் பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 10 மேட்ச்சில் வந்து 8 மேட்சஸோ 9 மேட்சஸோ ஜெயிச்சு வந்து அந்த சீசனில் கப்பு ஜெயிப்பாங்க. 2015லேயே பார்த்தீங்கன்னா 5 மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸ் தோற்று வந்து அடுத்த 11 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 மேட்ச் ஜெயிச்சா அவங்களும் அந்த சீசன் வந்து கப்பு ஜெயிச்சிருப்பாங்க. 2016ல் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்சிபியும் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் ஒரு 7-8 கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 6 வின் 7 வின் எடுத்து தான் வந்து ஃபைனல் வரைக்கும் போய் தோப்பாங்க. 2021 சீசனில் வந்து கேகேஆர் வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசனில் வந்து வெங்கடேஷ் ஐயர் வந்தவுடனே சடனாக வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி வருவாங்க. ஸோ இந்த மாதிரி பல சீசனில் வந்து ஒரு கம்பேக் கொடுத்த டீம்ஸ் இருக்குது. அப்படி இந்த சீசனில் பார்க்க போகும்போது பாட்டமில் இருக்கிற 6 டீம்லேயே வந்து கம்பேர்ட் டு அதர் டீம்ஸ் வந்து ஒரு சாலிடான டீம் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் தான். பட் அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணணும். அதில் நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு பெட்டர் பிளானிங் வேணும். டிசிஷன் மேக்கிங் வந்து நிச்சயம் பெட்டராக இருக்கணும். அந்த டிசிஷன் மேக்கிங்கில் தான் வந்து அவங்க கோட்டை விடுறதே. டீம் பேலன்ஸில் மட்டும் பார்க்காம வந்து ஸ்பெசிஃபிக் ரோல் வந்து ஒவ்வொரு பிளேயருக்கும் அசைன் பண்ணி, உதாரணத்துக்கு வந்து டிம் டேவிட் கிட்டலாம் நீ விக்கெட் போனாலும் பரவாயில்ல, ஒரு 3 6 4 6 அடிச்சு கொடு போதும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒரு ரோல் அசைன் பண்ணி ஒரு கிளியரான மைண்ட் செட்டில் போனாங்கன்னா நிச்சயமாக அவங்க குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவில் நான் பேசின விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து எது தவறாக போயிருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மும்பை வந்து பிளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறதையும் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.